ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்வியில் யூஸ் பண்ணாமல் சாதாரண வாக்கியத்தில் யூஸ் பண்ண என்ன அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது வென் அப்படிங்கிற வார்த்தை எப்போது அப்படிங்கிற கேள்வியாக வராமல் போது இல்லாட்டி பொழுது இந்த மாதிரி தமிழ் அர்த்தத்தில் தான் வரும். 2 சென்டென்ஸ் என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுமே தனியாக நின்று முழு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள். என்னென்ன? ஹீ கால்ட் யூ, அவன் உன்னை கூப்பிட்டான். கால்டு V2 பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அவன் உன்னை கூப்பிட்டான். அவன் உன்னை கூப்பிட்ட போது அப்படின்னு மாறிடும். அவன் உன்னை கூப்பிட்டப்போ அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதாவது ஒரே சமயத்துல 2 ஆக்ஷன் நடக்கிறத பத்தி தான் பேசுது. ஹீ கால்ட் யூ, வென் ஹீ கால்ட் யூ, அவன் உன்னை கூப்பிட்ட பொழுது. அவன் உன்னை கூப்பிட்டான், அவனை கூப்பிட்ட பொழுது. ஐ கேம், நான் வந்தேன். அவன் உன்னை கூப்பிட்ட போது நான் வந்தேன். அப்ப இந்த வென் அப்படிங்கிற வார்த்தை எப்பெல்லாம் ஒரு மெயின் கிளாஸ் கூட சேருதோ, முழு வாக்கியத்து கூட சேருதோ, அப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த போது அப்படிங்கிற மீனிங்ல வந்துடும். இங்க வென்னு இந்த சென்டென்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததுல பாத்தீங்கன்னா வென்ன வேற சென்டென்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, வென் ஐ கேம், வென் ஐ கேம் நான் வந்த பொழுது. ஐ கேம் நான் வந்தேன். வென் ஐ கேம் நான் வந்த பொழுது. வென் ஐ கேம், வென் ஹி கால்ட் யூ. இப்படிலாம் கேட்டா கொஸ்டின் டோன்ல போயிடும். அப்படி கேட்கக்கூடாது, ஒரே டோன்ல போகணும். வென் ஹி கால்ட் யூ இது கரெக்ட். when he called you இது கொஸ்டின், இப்படி கேட்கக்கூடாது. when he called you, when I came இந்த டோன்ல தான் வரணும். சரிங்களா? when I came he called you, when I came he called you. புரியுதுங்களா? நான் வந்தபோது அவன் உன்னை கூப்பிட்டான். புரியுதுங்களா? இப்படிதான் வென் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கான ஹோம்வொர்க். அவள் பாடிய போது, இந்த பொண்ணு இந்த ஆக்ஷனை செஞ்சப்போ அவர்கள் கைத்தட்டினார்கள். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வென் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுது பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணி பழகுங்க பிகினிங்ல. சரிங்களா? அதற்கப்புறம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியம், ஹோம்வொர்க்கை கமெண்ட்ல போட்டுருங்க.